ஆ. ரெக்கார்ட் ஆகுது சார். Speech mode. PowerPoint slide show EAE on meeting controls. Microsoft meeting. More options for participants. Drop down button. Pause button. More options. Open participants panel. Security drop down. Video settings. Drop start video. Alt Alt V button. Audio settings. Drop down button. Mute currently unmuted. Alt Alt button. PowerPoint slide show EAE online training. PowerPoint slide show. கேக்குதா வசந்த்? கேக்குது சார். ஓகே. Speech mode off. குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. இன்று ஐஏபியில் நடக்கக்கூடிய இந்த மொபைல் பேசிக் கிளாஸ் வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஏபியில் வந்து மொபைல் வந்து எடுக்கிறது இது முதல் முறையாக எடுக்கிறோம். இது வரைக்கும் நம்ம எல்லாமே கம்ப்யூட்டர் அப்படிங்கிற கிளாஸ் நிறையா வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 ட்ரைனிங், அதாவது ஒரு 37 ட்ரைனிங் கிட்ட பண்ணியாச்சு. இன்னைக்கு முதல் முறையாக வந்து மொபைல் ட்ரைனிங் வந்து பண்ண போகிறோம். இதில் வந்து பல பேர் கலந்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் மொபைலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை. நம்ம மொபைல் வந்து பெரும்பாலும் மொபைல் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அத்தியாவசிய தேவைங்கிறத விட நம்ம பார்வை மாற்றுத்திறனாளிக்கு மொபைல் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப அத்தியாவசியமாகவே ஆகிப்போச்சு இப்போதைக்கு, சரிங்களா? அதுலேயே வந்து நமக்கு ஆண்ட்ராய்டு மொபைலுங்கிறது ரொம்ப அத்தியாவசியமாகி போச்சு. அதை பற்றி ஒரு சில விஷயங்களை இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த கிளாஸ் வந்து நல்லபடியாக நமக்கு நடந்துச்சு, நல்லபடியாக அந்த டெக்னிக்கல் பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக போச்சு அப்படின்னா, அடுத்த வாரங்களில் உங்களுக்கு தேவைப்பட்ட ஆப்ஸ் என்னென்ன இருக்கோ அதை பற்றின நிறைய விஷயங்களை நம்ம பண்ண இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பேசிக்கான விஷயங்கள் ஆண்ட்ராய்டில் என்னென்ன இந்த டாக்பேக் அப்படிங்கிறத பயன்படுத்தி அது என்னென்ன பண்ண முடியும், நம்ம எளிமையாக பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேச இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஐஏபியில் வந்து ஐஏபியை பற்றி ஒரு சில விஷயங்கள் சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸுக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம், சரிங்களா? ஐஏபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1985 அப்போ வந்து நம்ம மிஸ்டர் எஸ்எம்ஏ ஜின்னா அவர்களால் துவக்கப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்வை மாற்றுத்திறனாளி ஒரு இண்டிபெண்ட்டாக செயல்படணும், வாழ்க்கையில் வந்து இண்டிபெண்ட்டாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட 35 வருஷமாக செயல்பட்டு வருது. இதில் பெரும்பாலும் வந்து கிட்டத்தட்ட 35,000 பேருக்கு மேலே வந்து பயனடைஞ்சு பெரிய லெவலில் கவர்மெண்ட் வேலைக்கோ இல்லை பெரிய ஐடி ஃபீல்டில் போனதோ இல்லை ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து பயனடைஞ்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா, இப்போ ஐஏபியில் பார்த்திங்கன்னா என்னென்னா நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மெயின் ப்ராஜெக்டாக வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்கூல் தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 6th-லேருந்து 12th வரைக்குமே ஃபுல்லாக விஷுவலி சேலஞ்ச் ஸ்கூல் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போவும் நம்ம ஆன்லைனில் 9th to 12th ஸ்கூல் ரன் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது மூலியம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, படித்தாச்சு நம்ம காலேஜ் போகணும் அப்படின்னா இங்கேயே தங்கி காலேஜ் போகிறக்கும் அவங்களுக்கு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். அவங்க ஹாஸ்டலில் தங்கியும் காலேஜ் போய் படிச்சுட்டு வரலாம். அதுபோல் படித்து முடிச்சாச்சு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்கேருந்தே படிச்சுக்கிட்டே வந்து கால் சென்டர் அதுவும் ரன் பண்ணிட்டு இப்போ இல்லைனாலும் கொஞ்சம் ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே நேரத்தில் ஹைடெக் அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி டிவிஎஸ் அப்படிங்கிற விஷயமும் நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? அது போய் இப்போ வந்து மெயினாக வந்து பாப்புலராக இருக்கிறது தேங்க்யூ ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிறது, குக்கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி நிறைய ஐடி ஃபீல்டில் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபுட்ஸ் அப்படிங்கிறது இந்த குக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க, பிஸ்கட், சாக்லேட் நிறைய விஷயங்கள் தயாரித்து, அதாவது ஹேண்டிகேப்டு, சைட்டட் இவங்களாம் தயாரிப்பாங்க. அதுலேயும் வந்து பார்வையற்றவர்கள் வேலை பார்க்குறாங்க, பேக்கிங் அந்த மாதிரி விஷயங்கள் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்கள வந்து என்னென்னா எல்லாமே ரெடி பண்ணி பல மால் இங்கெல்லாம் போய் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் தேங்க்யூ ஃபுட் நல்ல பாப்புலராக இப்போயும் நல்லாவே ரன் ஆகிட்டுருக்கு. இதுதான் ஐஏபி பற்றி மெயின் விஷயம், சரிங்களா?
மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லாமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே இங்கே இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஐஏபி இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்போ மெயினாக வந்து என்னென்னா ஆன்லைன் ட்ரைனிங் பல விஷயங்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் வந்து நல்லபடியாக ஒரு 3 கோர்ஸ் முடிச்சிட்டோம். பேசிக், மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எக்ஸல் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததும் நம்ம இன்டர்நெட் இதை பற்றிலாம் வந்து பண்ணலான்ட்டு இருக்கோம். அதுலேயும் கலந்துக்க விருப்பம் உள்ளவங்க நீங்கள் கலந்துக்கலாம் கண்டிப்பாக. சரிங்களா? ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம மொபைலில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண்ட்ராய்டு மொபைல் அப்படி தான் இப்போ எல்லாத்துமே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். நம்ம மொபைல் அப்படிங்கிறது இல்லைன்னா நம்ம பார்வையற்றவருக்கு ஒரு கை உடைஞ்ச மாதிரியே வந்து இருக்கும். ஏன்னா வந்து நம்ம கம்யூனிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து முன்னாடிலாம் வந்து மொபைல் இல்லாமல் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காலங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. பட்டன் மொபைல், அதுக்கப்புறம் டச் பண்ணியே நம்பர் ஃபீல்டு போட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப வருஷமாவே வந்து நோக்கியா அப்படிங்கிற கம்பெனி வந்து ரொம்ப பிரபலமா வந்து சிம்பியன் அப்படிங்கிற ஓஎஸ் மூலியமா, நம்ம எப்படி இப்போ ஆண்ட்ராய்டு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி சிம்பியன் அப்படிங்கிற ஓஎஸ் மூலியமா ஒரு மொபைல் தயாரிச்சு அதுக்கு வந்து டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் வந்து நியூயான்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற கம்பெனி உருவாக்குனாங்க. அவங்க மூலியமா அதை இன்ஸ்டால் பண்ணி ரொம்ப பிரபலமா இருந்துச்சு. அந்த டாக்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம மொபைல் வந்து நம்ம யூஸ் பண்ணி ரொம்ப பிரபலமா பார்வை மாற்றுத்திறனாளிகள் மொபைலில் ரொம்ப இதாக வந்தாங்க. அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபுல்லாக உலகம் முழுக்கவே அது ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ₹2000 கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதுலேயும் ஒரு சிலர் கிராக் போட்டு யூஸ் பண்ணுறதும் செயல்பாட்டில் இருந்துட்டு தான் இருந்துச்சு. சரிங்களா? இதெல்லாம் முறியடிக்கணும். அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா, அப்புறம் பிளாக்பெரின்னு ஒரு மொபைல் வந்துச்சு. அதுலேயும் வந்து டிஃபால்ட்டாக ஸ்க்ரீன் ரீடர் இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க தான் அடுத்தது நமக்கு ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி கைக்குள்ளே வரும்போது தான் நமக்கு அதுலேயே டிஃபால்ட்டாக வந்து ஸ்க்ரீன் ரீடர் இருக்குது. சரிங்களா? இந்த ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற மொபைலில் வந்து ஃபஸ்ட்டு டாக் பேக் அப்படிங்கிற பேரில் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வரும்போது நமக்கு ரொம்ப அக்சசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுற அளவுக்கு வசதி இல்லாத இருந்தாலும், அதுக்கப்புறம் இப்போ நமக்கு எல்லாமே தெரியும். ஜியோ அப்படிங்கிற வரும்போது ஆண்ட்ராய்டு மொபைலுங்கிறது ரொம்ப எளிமையாக போச்சு. எல்லாமே 4G நெட்வொர்க் கிடச்சதுனால பலரும் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி இப்போ எல்லாருமே வந்து பயன்படுத்துகிற அளவுக்கு வந்தாச்சு. இப்போ டாக் பேக் வந்து நல்லபடியாக பயன்படுத்திட்டு எல்லாமே வராங்க. ஏன்னா வந்து எல்லாருமே இணையதளம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்க முடியாத காலகட்டத்தில் இப்போ டாக் பேக் அப்படிங்கிறத பயன்படுத்திட்டு வராங்க. சரிங்களா? இப்போ அந்த டாக் பேக்கில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதில் வந்து பேசிக்காக வந்து நம்ம எப்படி ஜஸ்டர்ஸ் இந்த மாதிரி வந்து ஜஸ்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில சின்ன சின்ன செட்டிங் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஆண்ட்ராய்டு மொபைல்லையே நம்ம கம்ப்யூட்டர் கீபோர்டு செயல்படுத்தி எப்படி நம்ம எளிமையாக நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு சில இடத்துல எல்லா இடத்துலையும் பயன்படுத்த முடியாது. பல இடத்துல நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஒரு செயல்படுத்தலாம். ஒரு டைப்பிங் ஆகட்டும், இல்லை ஒரு விஷயங்கள் டக் டக்குன்னு நம்ம செயல்படுத்தணும், ஸ்வைப் பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை எளிமையாக பயன்படுத்தலாம். அந்த கீபோர்டு எப்படி நம்ம மாட்டி செயல்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம சொல்லித் தருவோம். அதுக்கு என்ன பண்ணோம், ஒரே ஒரு நம்ம கனெக்டர் ஒன்று வாங்கணும். இப்போ ஆண்ட்ராய்டு மொபைலில் நம்ம சார்ஜர் போடுவோம் இல்லையா, அதுக்கு கனெக்ட் பண்ணி யூஎஸ்பி கீபோர்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி கீபோர்டு ஒரு பின் இருக்கணும். அதை கனெக்ட் பண்ணி நம்ம பயன்படுத்தலாம். சரியா? இதை நம்ம பயன்படுத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். எப்படி நீங்கள் ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் பயன்படுத்துகிற மாதிரி நம்ம ஈஸியாக பயன்படுத்தலாம். அதோட ஷார்ட்கட் கீ எங்கே இருக்குது அப்படிங்கிறத போய் நம்ம படித்து பார்ப்போம். ஓகேங்களா? இதுதான் மெயின் விஷயம். மற்றபடி நமக்கு உண்டான ஆப்ஸ் நிறைய இருக்குது. இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து வரும் காலங்களில் ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுகிறது என்று நம்ம தேவையை பொறுத்து நம்ம ஒவ்வொரு ஆப்ஸாக நம்ம கிளாஸ் எடுப்போம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் இது இப்போ வந்து நிறைய ஸ்க்ரீன் ரீடரும் நிறைய வந்துட்டுருக்கு. இந்த ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து இப்போ சாம்சங் அப்படிங்கிற மொபைலில் இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட்டு சாம்சங் மொபைலில் டாக் பேக் சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாயிட்டு வருது அப்படிங்கிற பேச்சு இருக்குது. என்னன்னு கேட்டோம்னா, அதில் வாய்ஸ் அசிஸ்ட் அப்படிங்கிற டிஃபால்ட்டான ஒரு ஸ்க்ரீன் ரீடர் கொடுக்குறாங்க. அதை பயன்படுத்தி பழகட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிள் மொபைலோட ஸ்க்ரீன் ரீடர் தான் அதில் கொண்டு வராங்க. இப்போ ஆப்பிள் மொபைல் வந்து பெரும்பாலும் வந்து ஏன் இங்கே பயன்படுத்துறது இல்லை அப்படின்னா,
அதில் வந்து வாய்ஸ் அசிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்க்ரீன் ரீடர் இருக்குது. அதுவும் நல்ல முறையில் பயன்பட்டுட்டு வருது. ஆனால் அதில் தமிழ் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் தமிழ் வந்து ஸ்க்ரீனில் வரும். பட் நம்ம தமிழ் படிக்கிறதுக்கு உண்டான இஸ்பீக் போட முடியாமல் சூழ்நிலை இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் அது கொஞ்சம் பிரபலம் இல்லாமல் இருக்குது. மற்றபடி வெளிநாட்டில் எல்லாருமே இந்த ஆப்பிள் மொபைல் நல்லபடியாக பயன்படுத்திட்டு இருக்காங்க பார்வையற்றோர் மத்தியில். அது போக இப்போ சாம்சங்லேயும் அதே மாதிரி வாய்ஸ் அசிஸ்ட் அப்படின்னு வர்றதுனால கொஞ்சம் டாக் பேக் வந்து நம்ம அதில் இல்லாமல் இருக்கும். நம்ம இன்ஸ்டால் பண்ணி தான் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஒரு சில சமயத்தில் நல்லபடியாக பயன்படுது. ஆனால் ஒரு சில மொபைலில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, டாக் பேக் நம்ம ஆன் பண்ணால் நமக்கு அந்த நேவிகேஷன் பண்ணுறதாகட்டும், இல்லை ஒரு சில பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து சாம்சங் மொபைல் பயன்படுத்துகிறவங்கள்ட்ட கொஞ்சம் அதிகமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னென்னா, நம்ம மற்ற எல்லா மொபைலுமே நல்ல சப்போர்ட், மோட்டோ ஆகட்டும், ரெட்மி ஆகட்டும், மற்ற நிறைய மொபைல் வந்து நல்லபடியாக சப்போர்ட் ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரி மொபைல் நம்ம இனி வாங்கி நம்ம பயன்படுத்துறதுல நல்லபடியாக பயன்படுத்தலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம மொபைல் என் கையில் இருக்குது. இந்த மொபைல் சவுண்டை நான் யூஸ் பண்ண உங்களுக்கு கேட்கும். இது மூலிமா நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா, மொபைல் நம்ம எப்பயுமே நம்ம மொபைல் ஒன்று வாங்கிட்டோம் அப்படின்னா, நம்ம எப்படி நம்ம டாக் பேக் எல்லாமே செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஒன்றும் இல்லை. இப்போ அந்த டாக் பேக் நம்ம செயல்படுத்துகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சைட்டடை வச்சு நம்ம அக்சசிபிலிட்டி அப்படிங்கிற மெனுக்குள்ளே போனீங்கன்னா, டாக் பேக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டாக் பேக்கில் போய் நீங்கள் ஆன் பண்ணாலே கூகுள் டிடிஎஸ் அப்படிங்கிற வாய்ஸ் மூலிமா உங்களுக்கு அந்த டாக் பேக் பேச ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமே நம்ம எல்லாமே செயல்படுத்த முடியும். சரிங்களா? இது வந்து செயல்படுத்த ஆரம்பித்த உடனே அதில் ஒரு சில சின்ன சின்ன செட்டிங் நம்ம செட் பண்ணிட்டோம்னா எல்லாமே நம்ம பண்ண முடியும். அதாவது பவர் பட்டன் என் கால்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா நம்ம கால் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை கிளிக் பண்ணோம்னா பவர் பட்டன் கிளிக் பண்ணால் எண்டு கால் ஆகிடும். ஓகேவா? அதே மாதிரி ஸ்க்ரீன் ரொட்டேஷன் ஆன் ஆஃப் அதை வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து ஒரு சில மொபைலில் இருக்கும், இல்லைன்னா டிஃபால்ட்டாக நம்ம டாக் பேக் ஆன் பண்ணாலே அது ஆஃப் ஆகிற மாதிரி தான் செட்டிங் வச்சுருக்காங்க. சரியா? அதனால் வந்து அதை ஆஃப் பண்ணிட்டா நம்ம வந்து ஸ்க்ரீன் நேராக வச்சுருந்தா நேராக இருக்கும், சைட் எடுக்க இப்படி திருப்பினாலும் அவங்களுக்கு நேரம் ஆகிடும். ஆனால் நம்ம வந்து அந்த மாதிரி வைக்காமல் கரெக்டாக நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்க்ரீன் ரொட்டேஷன் ஆன் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? நான் இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறேன். 11:13 a.m. Device unlocked. Moto app launcher. Search. Home screen 1 of 3. ஓகே. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸ்வைப். Google search. இப்போ நான் ஒவ்வொரு மெனுவாக பார்க்குறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, Google search. லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்கேன். Voice search. Gmail. WhatsApp. YouTube. InPay. Yono YSDI. Smart File Manager. இப்போ நான் ஸ்க்ரீனில் லெஃப்ட் டு ரைட்டு ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்கேன். Moto. Play Store. Apps list. Home. ஓகே. இப்போ நம்ம வந்து என்னென்னா செட்டிங்கில் போய் நம்ம என்னென்ன செட்டிங் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மெசேஜஸ். செட்டிங்ஸ். ஓகே. இந்த செட்டிங்கில் டபுள் கிளிக் பண்ணோம்னா Settings. Network and internet. Wi-Fi. Mobile. Data usage. Hotspot. 2 of 13. Enlist. 13 items. Showing items 1 to 9 of 13. ஓகே. இப்போ நம்ம ஓப்பன் பண்ண உடனே எத்தனை இருக்குது அப்படிங்கிறது அதுவே ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுச்சு. இதில் வந்து நம்ம ஸ்வைப் பண்ணோம்னா ஒவ்வொரு மெனுவாக வரும். இதில் நமக்கு டபுள் கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் வந்து நான் அக்சசிபிலிட்டி அப்படிங்கிறத பார்க்கணும். Connected devices. Bluetooth. Cat. Battery. 85%. About 16 hours. Google. Services and preferences. 12 of 13. System. Languages. Time. Backup. Google. Services and preferences. Accessibility. Screen readers. Accessibility. Navigate up. இப்போ அக்சசிபிலிட்டி அதுக்குள்ளே போயாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். Accessibility. அக்சசிபிலிட்டி. Accessibility shortcut. Talkback. 1 of 26. Enlist. 26 items. இங்கே அக்சசிபிலிட்டி ஷார்ட்கட் டாக் பேக் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். சரியா? இந்த அக்சசிபிலிட்டி ஷார்ட்கட் டாக் பேக் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்பயுமே வந்து பழைய மொபைல்லலாம் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் அழுத்தி பிடிச்சிங்கன்னா டாக் பேக் சஸ்பெண்டட் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வர ஆண்ட்ராய்டு 8க்கு மேலே அந்த ஆப்ஷன்ஸ் பூராமே போயிடுச்சு. இதில் நீங்கள் அக்சசிபிலிட்டி ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லி டாக் பேக் வேணும் சரி, நீங்கள் எந்த ஆப்னாலுமே அதில் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வால்யூம் அப் அண்ட் டவுன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிடும். இப்போ நான் டாக் பேக் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அழுத்தி பிடிச்சேன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக டாக் பேக் ஆஃப் ஆகும். நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிவிட்டு கையில் கொடுத்தாலுமே நான் என்ன பண்ணலாம்? மறுபடியும் அதை அழுத்தி பிடிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக
டாக் பேக் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். இதுதான் வந்து டாக் பேக் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு நமக்கு எளிமையான வழிமுறையை இந்த இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? Downloaded services. Heading 2 of 26. டவுன்லோடர் சர்வீசஸ். Keyflow off 3 of 26. Speak off 4 of 26. ஸ்பீக் ஆஃப். Screen readers. Heading 5 of 26. ஸ்க்ரீன் ரீடர்ஸ். Select the speak off slash your selected text 6 of 26. செலக்ட் டு ஸ்பீக். Screen. Select the speak off slash your selected text 6 of 26. ஓகே, செலக்ட் டு ஸ்பீக் ஆஃப் அப்படின்னு வச்சுருக்கேன். இது வந்து எதுக்குன்னா லோ விஷன் நிறைய பேர் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப பயன்படும். செலக்ட் டு ஸ்பீக் ஆஃப் அப்படின்னு இருக்கிறது, இதை ஆன் பண்ணி வச்சாங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அவங்க கீழே ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அவங்களுக்கு பேச ஆரம்பிச்சிடும். சரியா? ஆனால் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கும். நானும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். நமக்கு லோ விஷனாக இருக்கிறவங்க அதை செலக்ட் டு ஸ்பீக் டாக் பேக்கே யூஸ் பண்ணல அப்படின்னாலும் இதை ஆன் பண்ணி வச்சாங்கன்னா அவங்க எந்த டிடிஎஸ் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்க அதை செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ஸ்க்ரீன் ரீடர் மூலயமா படிச்சுக்கலாம். அது மட்டும் அவங்களுக்கு தேவைன்னா அதை படிச்சுக்கலாம். ஓகேவா? Talkback on slash the items on screen 7 of 26. இப்போ டாக் பேக் ஆன் அப்படின்னு இருக்குது. இதில் டாக் பேக் வந்து வேணா நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். Text to speech output 8 of 26. டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அவுட்புட் இதுக்குள்ளே போனோம்னா நமக்கு வேணுங்கிற டிடிஎஸ் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? Display heading 9 of 26. டிஸ்பிளேவும் நமக்கு மெயின் இம்பார்ட்டன்ட். லோ விஷன் நிறைய பேர் பயன்படுத்துவோம். இதில் வந்து நம்ம லோ விஷன் வேணுங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். Font size small 10 of 26. Showing items 1 to 10 of 26. ஃபாண்ட் சைஸ் வந்து ஸ்மால்னு வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு ஃபாண்ட் வந்து எனக்கு தெரியவே தேவையில்லை. ஸ்மால், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ் எல்லாமே இருக்குது. பட் வந்து நான் என்ன பண்ணலான்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஸ்க்ரீனே நான் வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸ்க்ரீன் வந்து நான் ஆஃபில் தான் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஃபாண்ட் சைஸு லார்ஜ் வச்சோம்னா கொஞ்சம் லோ விஷன் கண்டிப்பாக டெக்ஸ்ட் எழுத்தெல்லாம் பார்த்து கை வச்சாங்கன்னா சொல்லும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டாக் பேக் அப்போ ஆனில் இருந்தால் சொல்லும், இல்லைனாலும் நம்ம இது வச்சோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்க்ரீனில் எழுத்துக்கள் பெருசாக தெரியும். Display size default 11 of 26. Showing items 11 to 20 of 26. டிஸ்பிளே சைஸ் டிஃபால்ட் அப்படின்னு இருக்கு. இதையே நம்ம டிஃபால்ட்னா எப்பயும் உள்ள சைஸ் தான். இதுலேயும் லார்ஜ் எல்லாமே இருக்கும். கிளிக் பண்ணி பார்ப்போம். Display size. Navigate up. Display size. Preview. Preview page 1 of 3. Default. Make smaller. மேக் ஸ்மாலர். Not checked. Small. Checked. Default. Not checked. Large. Make larger. மேக் லார்ஜர். இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. நம்ம வேணுங்கிறது கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், ஸ்க்ரீனோட லெவலும் நம்ம Make the items on your screen smaller or larger. The maps on your screen may change position. பெருசு பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் பேக் கொடுக்குறேன். Accessibility. Display size default 11 of 26. Okay, List 26 display items. size Showing items default. 11 to 20 of 26. டிஸ்பிளே சைஸ் டிஃபால்ட் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். Magnification off 12 of 26. மேக்னிஃபிகேஷன் ஆஃப் இருக்கு. இது ஆன் பண்ணாலும் நம்ம லோ விஷன் கண்டிப்பாக பயன்படுத்த முடியும். Color correction off 13 of 26. கலர் கரெக்ஷன் அது என்னன்னு தெரியல. Color inversion off 14 of 26. கலர் இன்வெர்ஷன் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வந்து என்னென்னா டார்க் கலர். எப்பயுமே நமக்கு கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே பிளாக் ஸ்க்ரீனாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி கலர் இன்வெர்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டோட்டலாகவே கலர் மாறிடும், பிளாக் கலரில் மாறிடும். நீங்கள் ஸ்க்ரீனை எளிமையாக பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா? ஆனால் வந்து ஃபோட்டோவோட கிளியரன்ஸ் கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதில் Large mouse pointer off 15 of 26. லார்ஜ் மவுஸ் பாயிண்டர். இப்போ நீங்கள் இதுலேயே வந்து மவுஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லார்ஜ் மவுஸ் பாயிண்டர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ நான் இப்போ கீபோர்டு வச்சு யூஸ் பண்ண போகிறேன் எப்படின்னு காமிக்கிறேன். ஆனால் மவுஸ் யூஸ் பண்ணுறவங்களும் இதில் லார்ஜ் மவுஸ் அப்படி வச்சிங்கன்னா பெரிய மவுஸாக இருக்கும். மவுஸ் வச்சும் யூஸ் பண்ணலாம். Interaction controls. Heading 16 of 20. Switch access off slash control device with switches 17 of 26. ஓகே, சுவிட்ச் கண்ட்ரோல். Click after pointer stops moving off 18 of 26. Power button ends call on 19 of 26. இப்போ பவர் பட்டன் எண்ட் கால்ஸ் ஆன் இருக்கு. நம்ம இதை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக பவர் பட்டன் எண்ட் கால்ஸ் எண்ட் ஆகிடும். Auto rotate screen off 20 of 26. ஆட்டோ ரொட்டேட் ஸ்க்ரீன் ஆஃபில் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நம்ம ஸ்க்ரீன் வந்து ரொட்டேஷன் ஆச்சுன்னா நமக்கு எப்பயுமே கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேவா? Touch and hold delay short 21 of 26. Showing items 17 to 26 of 26. Captions off 24 of 26. ஓகே, நமக்கு இப்போ நான் முக்கியமான தேவை உள்ளது மட்டும் Email நான் Romano சொல்கிறேன். Pilot Carol Jai Cap 3 period back. Experimental heading 25 of 26. ஓகே, நான் இப்போ தேவை உள்ளது மட்டும் சொல்கிறேன். மீதி எதுவும் வந்து வேணா அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். High contrast text off 26 of 26. இந்த ஹை கான்ட்ராஸ்ட் டெக்ஸ்ட்னு இருக்குது, இதுவும் ஆஃபில் இருக்குது. நம்ம வேணா ஆன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டெக்ஸ்ட் பூராமே எல்லாமே ஹை கான்ட்ராஸ்டாக நமக்கு தெரியும். Navigate up out of list. ஓகே, இந்த அளவுக்கு நம்ம இந்த செட்டிங்ஸில் வச்சோம்னா போதும். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம Settings. Accessibility. Screen readers. Display. Google. Services and preferences. 12 of 13. நமக்கு ஸ்க்ரீன் ரீடரில் இந்த செட்டிங் பேசிக்காக வச்சாலே நமக்கு
எல்லாமே பயன்படுத்த முடியும். அதே நேரத்தில் இஸ்பீக் அப்படிங்கிறத நம்ம இன்ஸ்டால் பண்ணுறேன். நான் இப்போ வந்து ஆட்டோ டிடிஎஸ் அப்படிங்கிற ஆப்பை போட்டிருக்கேன். இதில் வந்து எலக்வன்ஸ் வந்து இங்கிலீஷுக்கும் இஸ்பீக் தமிழுக்கும் செட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம இஸ்பீக் அப்படின்னு செட் பண்ணிட்டோம்னா நம்ம தமிழ் வந்து எளிமையாக நம்ம படிக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எலக்வன்ஸு இங்கிலீஷ்க்காகவும் செட் பண்ணியிருக்கு. இதில் நமக்கு ஒரு சிலர் விரும்ப மாட்டாங்க, ஒரே எனக்கு இஸ்பீக்கே போதும் அப்படிங்கிறதும் இருந்தாலும் நல்லாயிருக்கும். எப்படி வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் பேக் கொடுத்துட்டு Back. Out. Home screen 1 of 3. Settings. Moto app launcher. ஓகே. இப்போ ஹோம் ஸ்க்ரீன் வந்தாச்சு. இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து நிறைய ஸ்க்ரீன் இருக்கும். அதில் 2 கையை வச்சு நம்ம ஸ்வைப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக Home screen 2 of 3. 2 ஆஃப் 3 2 விரல வச்சு ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு செகண்ட் ஸ்க்ரீன் போயிடும். அதே மாதிரி 2 விரல வச்சு அதே ரைட் டு லெஃப்ட் Home screen 3 of 3. 3 ஆஃப் 3. ஓகே வந்துருச்சா? இப்போ இதில் வந்து ஒவ்வொன்றா ஸ்வைப் பண்ணோம்னா Google Pay. Speed. Apps list. எல்லாமே இருக்கிற ஆப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதுலேயே வந்து நம்ம முக்கியமாக வந்து நமக்கு டாக் பேக்கில் என்ன செட்டிங் அப்படின்னு மெயினாக தேவை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா 2 விஷயம் நமக்கு மெயினாக பார்க்கணும். குளோபல் கான்டெக்ட் மெனு அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் லோக்கல் கான்டெக்ட் மெனு. இந்த 2 மெனுவும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டா தான் பல விஷயங்கள் நம்ம ஈஸியாக செயல்படுத்த முடியும். இதில் குளோபல் கான்டெக்ட் மெனு அப்படின்னு சொல்லி வர வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி லோக்கல் கான்டெக்ட் மெனு எப்படி என்ன எதுக்காக யூஸ் ஆகும் அப்படிங்கிற லைட்டாக பார்த்துடலாம். Home screen 2 of 3. நான் இப்போ 2 ஆஃப் 3 அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீனில் 2 ஆஃப் ஸ்க்ரீனில் வந்துட்டேன். Video. Wiki Pro FTP server. Money. சரி, மணி அப்படிங்கிற ஒரு ஆப்பில் நிற்கிறேன். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், லோக்கல் கான்டெக்ட் மெனு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் எல்லாமே எப்படி வந்து ஸ்க்ரீனை டச் பண்ணி சொல்கிறதெல்லாம் சொல்கிறேன். அடுத்தது கீபோர்டில் எப்படி வர வைக்கிறது எல்லாமே நம்ம சொல்லுவோம். சரியா? இதில் வந்து நம்ம லோக்கல் கான்டெக்ட் மெனு வரணும்னா கீழேருந்து மேலே எடுத்து ரைட் சைடு எடுத்திங்கன்னா, அதாவது பிரெயிலில் பார்த்தீங்கன்னா பி போடுவோம் இல்லையா, 1 2 3 4 போடுவோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் இழுத்தீங்கன்னா டக்குன்னு என்ன ஆகும், உங்களுக்கு லோக்கல் கான்டெக்ட் மெனு வரும். நான் சென்டரில் கை வச்சிருக்கேன். இப்போ மேலே எடுத்து அப்படியே ரைட்டில் இழுக்கிறேன். Smart MPS Meet. Translate. சாரி. Meet. Real talk and clock. Amazon. Stay nearby. Hotstar. Geosound. Money. சரி, இப்போ லோக்கல் கான்டெக்ட் மெனு. Alert local context menu. Actions 1 2 and list 2 items. ஓகே, லோக்கல் கான்டெக்ட் மெனு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆக்ஷன்ஸ்ன்னு இருக்கு. அடுத்தது Navigation 2 of 2. நேவிகேஷன் 2 ஆஃப் 2. இந்த 2 தான் இருக்கு. Actions 1 of 2. ஆக்ஷன்ஸ்குள்ளே போனோம்னா Other actions. Shortcuts 1 of 4 and list 4 items. இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். Remove 2 of 4. Shortcuts 1 of 4. ஷார்ட்கட்ஸ் 1 ஆஃப் 4. Remove 2 of 4. ரிமூவ். இப்போ இந்த ஐட்டம் எனக்கு வேண்டாம். அதாவது இங்கே இருக்கிறது நமக்கு ஷார்ட்கட் தான். உண்மை ஆப் எங்கே இருக்குன்னு கேட்டோம்னா ஆப் லிஸ்ட்டில் தான் ஆப் இருக்கும். இது வந்து ஷார்ட்கட் தான். ரிமூவ் பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். Uninstall 3 of 4. அன்இன்ஸ்டால். இங்கேருந்தே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உள்ளே போய் தான் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இதே நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். Move item 4 of 4. மூவ் ஐட்டம். இது நமக்கு செயல்படலை. நானும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். என்னன்னு தெரியல. மூவ் ஐட்டம் அப்படி வச்சுருக்காங்க. Cancel out of list. கேன்சல். நம்ம எதுவுமே தேவையில்லையா, கேன்சல் கொடுத்துடலாம். இப்போ Moto app launcher. Video. Home screen 2 of 3. இப்போ இதுதான் வந்து குளோபல் கான்டெக்ட் மெனு அப்படிங்கிறது. கீழேருந்து மேலே போய் ரைட் சைடு தள்ளிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குளோபல் கான்டெக்ட் மெனு வந்துடும். ஓகே, இதை வச்சு நம்ம ஈஸியாக செயல்படுத்திக்கலாம். இது எந்த இடத்துல இருந்து நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் நமக்கு செயல்படும். ஏதாவது உதாரணத்துக்கு கம்ப்யூட்டரில் வந்து அப்ளிகேஷன் சொல்லுவோம் இல்லையா, ரைட் மவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இது செயல்படக்கூடிய விஷயங்கள் இந்த லோக்கல் கான்டெக்ட் மெனு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் டைப் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அந்த இடத்துல லோக்கல் கான்டெக்ட் மெனு வரணுமா, அதே மாதிரி கீழேருந்து மேலே எடுத்து ரைட்டில் எடுத்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரியா? இப்போ இது வந்து மெயினாக ஒரு மெனு வர்றதுக்காக நம்ம செயல்படுத்தக்கூடிய விஷயம். இது போக நம்ம இப்போ குளோபல் கான்டெக்ட் மெனு அப்படின்னு சொல்லி இப்போ மெயினாக கொண்டு வர போகிறோம். அதுதான் மெயினாக நம்ம டாக் பேக்கில் உள்ள பெரும்பாலான செட்டிங்ஸ் எல்லாமே அதில் செயல்படுத்தலாம். உதாரணத்துக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, Wi-Fi Pro FTP server. இப்போ ஒய்ஃபை ப்ரோ எஃப்டிபி சர்வர் அப்படின்னு சொல்லிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு சில மெசேஜ் சொல்லும், டபுள் டேப் டு ஆக்டிவேட் அதெல்லாம் சொல்லும். இப்போ அதெல்லாம் சொன்னால் வந்து நிறைய பேசிக்கிட்டே இருக்குது, இதெல்லாம் எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் மாற்றுறது பூராமே நம்ம இந்த குளோபல் கான்டெக்ட் மெனு அதில் தான் நம்ம போய் மாற்றுவோம். இப்போ அது எப்படி வந்து நம்ம கொண்டு வரது அப்படின்னு பார்ப்போம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை,
நீங்க யூ போடுவீங்க இல்லையா? 1, 2, 3, 6 அந்த மாரி இழுக்கணும். இதுல 1, 2, 3, 6 போடுவோம் இல்லையா? அதே மாரி நம்ம மேலேருந்து கீழ இழுத்து ரைட்ல இழுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு Alert global context menu. Read from top 1 of 10 and list 10 items. ஓகே. குளோபல் கான்டெக்ஸ்ட் மெனு 1 ஆஃப் 10 அப்படின்னு சொல்லிருச்சு. அதாவது இந்த மெனுல வந்து மொத்தம் 10 ஐட்டம் இருக்கு. நீங்க அந்த 10 ஐட்டத்த நீங்க வந்து என்னன்னு ஸ்வைப் பண்றதுக்கு லெஃப்ட் டூ ரைட் இல்ல ரைட் டூ லெஃப்ட் ஸ்வைப் பண்ணி பார்த்துக்கலாம். Read from next item 2 of 10. Read from top 1 of 10. Global context menu out. Read from top 1 of 10 and list 10 items. ரீட் ஃப்ரம் டாப் இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இந்த ஸ்க்ரீன்ல எங்க இருக்கீங்களோ அங்க இருந்து மேல இருந்து கீழ வரைக்கும் படிச்சுக்கிட்டே போகும். சரியா? அந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். Read from next item 2 of 10. ரீட் ஃப்ரம் நெக்ஸ்ட் ஐட்டம். நீங்க எங்க நிக்கிறீங்களோ அதுல இருந்து இது படிச்சுக்கிட்டே இருக்கும். ஒருவேளை நான் பாதியில நிக்கிறேன், அந்த பாதியில இருந்து எனக்கு படிச்சா போதும் அப்படின்னா நீங்க ரீட் ஃப்ரம் நெக்ஸ்ட் ஐட்டம் அப்படிங்கறத கொடுத்துடலாம். Repeat last utterance 3 of 10. ரிப்பீட் லாஸ்ட் அக்கரன்ஸ் ஒன்றும் இல்லை. நீங்கள் லாஸ்ட்டாக என்ன டாக் பேக் பேசிச்சோ அந்த விஷயத்த நம்ம பேச வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? Spell last utterance 4 of 10. ஸ்பெல் லாஸ்ட் அக்கரன்ஸ். இப்போ நமக்கு என்ன லாஸ்ட்டாக படித்தோமோ அதை வந்து ஸ்பெல்லிங்கும் அதை கிளிக் பண்ணி நம்ம படிக்க வச்சுக்கலாம். ஒருவேளை ஸ்பெல்லிங் தெரியணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம இதை கிளிக் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். Copy last utterance to clipboard 5 of 10. காப்பி லாஸ்ட் அக்கரன்ஸ் டு கிளிப்போர்ட். இது எனக்கு ரொம்ப அடிக்கடி தேவைப்படக்கூடிய விஷயம். என்னன்னா, இப்போ ஒரு மெசேஜை போய் படிக்கிறீங்க. அந்த மெசேஜ் ஃபுல்லாக படித்து முடிச்சிருச்சு. ஆனால் அந்த மெசேஜை நான் காப்பி பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் நான் மெயில் அனுப்பணும், இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா கண்டிப்பாக அதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணுறதுக்கு பதிலாக ரீட் ஆச்சா ஓகே குளோபல் கான்டெக்ட் பண்ண வரவே காப்பி லாஸ்ட் அக்கரன்ஸ் கொடுத்தோமா அந்த மெசேஜ் அப்படியே நமக்கு காப்பி ஆகிடும். நம்ம மெயிலில் போய் எங்கே வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகேவா? இது மாதிரி நம்ம காப்பி லாஸ்ட் அக்கரன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து நிறைய விஷயத்தில் செயல்படுத்தலாம். Screen search 6 of 10. ஸ்க்ரீன் சர்ச் இது எந்த அளவுக்கு நம்ம பயன்படும் தெரியல. என்னங்கிறது பார்ப்போம். Talkback settings 7 of 10. டாக் பேக் செட்டிங்ஸ். மெயினாக டாக் பேக் செட்டிங் தான் நம்ம இதில் போய் நிறைய விஷயங்கள் வைக்க போகிறோம். Text to speech settings 8 of 10. டெக்ஸ்ட் டு ஸ்பீச் செட்டிங் இது ஒன்றும் இல்லை. நம்ம போனோம்னா கூகுள் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வேணுமா இல்லை இஸ்பீக் வேணுமா இல்லை என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக செயல்படுத்தி பார்த்துக்கலாம். Languages 9 of 10. லாங்குவேஜஸ். லாங்குவேஜ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம லாங்குவேஜுமே மாற்றிக்கலாம். ஆனால் இதை பெரும்பாலும் இதை நம்ம தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா நம்ம டச் பண்ணி ஏதாவது லாங்குவேஜ் மாறி போச்சுன்னா நம்ம மறுபடியும் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் Brighten screen 10 of 10. பிரைட்டர் ஸ்க்ரீன். நான் வந்து இப்போ டிம் ஸ்க்ரீன் தான் வச்சுருக்கேன். எனக்கு இப்போ ஸ்க்ரீனே தெரியாது. யாருக்கா சைட்டை காமிக்கணும் அப்படின்னா நம்ம டிம் ஸ்க்ரீனாக மாற்றி அதை கிளிக் பண்ணால் நமக்கு ஸ்க்ரீன் தெரிய ஆரம்பிச்சிடும். Cancel out of list. கேன்சல். இதுக்கு மேலே நமக்கு தேவையில்லைனா கேன்சல் கொடுத்துடலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் டாக் பேக் செட்டிங் அதுக்குள்ளே போகிறேன். Brighten screen. Languages 9 of text to speech settings 8 of 10. இப்போ ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கேன். Talkback settings 7 of 10. டாக் பேக் செட்டிங். Talkback settings. Navigate. ஓகே. இப்போ இதில் வந்து டாக் பேக் செட்டிங் இருக்கு இல்லையா? இதில் வந்தாச்சு. இப்போ நான் ஒவ்வொன்றா லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். Talkback settings. டாக் பேக் செட்டிங். Version 8.2.0.3039360937. உங்களோட டாக் பேக் வெர்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுச்சு. 8. Talkback settings. Version 8.2.0.3039360937. ஓகே. Speech and list. ஸ்பீச். இது வந்து ஹெட்டிங் ஸ்பீச் ஹெட்டிங் அப்படிங்கிறதுக்கு இதில் கீழே வந்து என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். Text to speech settings. டெக்ஸ்ட் டு ஸ்பீச் செட்டிங். இதில் கிளிக் பண்ணாலும் நமக்கு உள்ளே போனால் இந்த கூகுள் டிடிஸ் இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். Verbosity. வெபாசிட்டி. Use proximity sensor. Proximity sensor does not control speech. Off. ஓகே. Speak passwords. Passwords always spoken. On. ஸ்பீக் பாஸ்வேர்ட் ஆன். இது எப்பயுமே நம்ம டிஃபால்ட்டாக வச்சா தான் நம்ம பாஸ்வேர்ட் டைப் பண்ணும்போது படிக்கும். இல்லாட்டினா நமக்கு ஸ்டார்னு சொல்லும். நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. சரியா? அதனால் வந்து கண்டிப்பாக ஸ்பீக் பாஸ்வேர்டு ஆனில் தான் நம்ம வைப்போம். நிறைய பேர் ஸ்பீக் பாஸ்வேர்டு ஆனில் ஆஃபில் இருக்கும். அவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா அந்த டாக் பேக்கில் எங்கேயா டைப் பண்ண போகும்போது ஒரு பாஸ்வேர்டில் கண்டிப்பாக ஸ்டார்னு சொல்லும். நம்ம டைப் பண்ண முடியாது. இதை கண்டிப்பாக ஆன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஈஸியாக பண்ண முடியும். ஆனால் இப்போ உள்ள டிஃபால்ட்டான டாக் பேக்கில் டிஃபால்ட்டாகவே படிக்க ஆரம்பிக்குது. அது எப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சரிங்களா? Other feedback. அதர் ஃபீட்பேக். Vibration feedback. Off. வைப்ரேஷன் ஃபீட்பேக் ஆஃபில் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்வைப் பண்ணும்போது வைப்ரேட்டிங் வேணுமா வேணாமா அதை வந்து நம்ம வச்சுக்கலாம். Sound feedback. On. சவுண்ட் ஃபீட்பேக் ஆன். இப்போ நான் ஸ்வைப் பண்ண டக்குன்னு சவுண்ட் கேட்குது இல்லையா? அது எனக்கு வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். Sound feedback volume. Match speech volume. சவுண்ட் ஃபீட்பேக் வால்யூம் மேட்ச் மீடியா வால்யூம் அப்படின்னு இருக்கு. இதையும் நம்ம வேணா வந்து எத்தனை % வந்து மீடியா வால்யூமில் எனக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணால் வச்சுக்கலாம்.
Audio ducking. Decrease other audio volume while speaking. On. Showing items 1 to 10 to 25. இதை நம்ம வச்சோம்னா என்னன்னா ஆடியோ டக்கிங் ஒயில் ஸ்பீக்கிங் அப்படின்னா இப்போ ஒரு வீடியோ ப்ளே ஆகுதுன்னா டாக்பேக் சவுண்ட் கம்மியாயிடும். இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சா ஒரு சிலருக்கு இது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு வீடியோ வந்துருச்சு இல்லை ஒரு ஆடியோ வந்துருச்சுன்னா டாக்பேக் சவுண்ட் கம்மியாயிடும். ஆனால் அப்படி எனக்கு வேண்டாம் அப்படின்னா இதில் ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா? Braille keyboard. பிரெயில் Showing items 11 to 21 to 25. பிரெயில் கீபோர்டு இப்போ புது ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. இது நம்ம பிரெயில் கீபோர்டு ஆக்டிவேட் பண்ணோம்னா அந்த பிரெயில் கீபோர்டு யூஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம செயல்படுத்தி பிரெயில் எப்படி டைப் பண்ணுறோமோ அதே மாதிரி கீபோர்டை நம்ம செயல்படுத்த முடியும். அதை பற்றின விஷயங்கள் நம்ம பின்வரும் கிளாஸில் பார்க்கலாம். இப்போது பிரெயில் கீபோர்டுன்னு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் முடிஞ்சாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். சரியா? நேவிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Single tap activation. Experimental. Tap on currently focused item to activate. Off. ஓகே, சிங்கிள் டேப் ஆக்டிவேஷன் ஆஃபில் வச்சுருக்கு. சரிங்களா? இப்போ சிங்கிள் டேப் ஆக்டிவேஷன்னா இப்போ நிறைய பேருக்கு டபுள் டேப் கொடுக்குறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, சிங்கிள் டேப்லேயே போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சா இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இதை ஆன் பண்ணோம்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மெனுவில் கை வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக சொல்லும், டக்குன்னு ஒரு டச் பண்ணாலே போயிடும். இப்போ இதில் வந்து என்னென்னா இதில் வந்து நம்ம ஸ்வைப் பண்ணி பார்க்குறத விட ஸ்வைப் பண்ணி டச் பண்ணால் போகிறது கஷ்டம். ஏன்னா ஸ்வைப் பண்ணுறதுல என்ன ஒரு டபுள் டச்சில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்வைப் பண்ண ஒரு ஹோம் ஸ்க்ரீனில் ஒரு 15 ஐக்கான் இருக்குது. நீங்கள் ஸ்வைப் பண்ணிட்டே வரீங்க, வாட்ஸ்அப்புன்னு சொல்லுது. ஆனால் அது எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியணும்னு தேவையில்லை. டக்குன்னு டபுள் டச் எந்த ஸ்க்ரீனில் எந்த இடத்துல டச் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஆனால் வந்து சிங்கிள் டேப்பில் வச்சிங்கன்னா அப்படி நீங்கள் WhatsApp is using battery. Tap for details on battery and data usage. WhatsApp. Checking for new messages. Show context menu list. On. Single tap activation. Experimental. Tap on currently focused item to activate. Off. ஓகே, இப்போ நீங்கள் அது மாதிரி நம்ம சிங்கிள் டேப்பில் வச்சிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல அந்த ஐக்கான் இருக்கோ அங்கே போய் டச் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். அதில் கொஞ்சம் லோ விஷனாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை செட் பண்ணிட்டா அந்த ஐக்கான் எங்கே இருக்கோ டக்குன்னு போய் அவங்க சிங்கிள் டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிடும். ஓகேவா? அது மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். Show context menu list. On. ஷோ கான்டெக்ட் மெனு ஆஸ் எ லிஸ்ட் ஆனில் இருக்குது. இது வந்து நம்ம ஆனில் வச்சா தான் நல்லது. ஏன்னா லிஸ்ட்டு இப்போ லோக்கல் கான்டெக்ட் மெனு போயிட்டோம், இப்போ அந்த மாதிரி குளோபல் கான்டெக்ட் மெனு இது வந்து லிஸ்ட் மாதிரியே நமக்கு வரும். இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஐக்கான் மாதிரி அந்த லிஸ்ட் வர்றது ஐக்கான் மாதிரி வந்து நிற்கும். நீங்கள் டச் பண்ணி ஸ்க்ரீனில் தேட ஒவ்வொன்றா சொல்லும். அப்படியே நீங்கள் வந்து உதாரணத்துக்கு அங்கே பிரைட்டர் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுது கை எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆகிடும். சரியா? அதை நீங்கள் டபுள் டச் பண்ண தேவையில்லை. இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து மெனு வந்து மெனுவாக இருக்காது, ஒரு ஐக்கானாக வந்து நிற்கும். அந்த ஐக்கானில் கை வச்சு தேடி பார்க்கணும். தேடி பார்த்து எந்த ஐக்கான் இப்போ எப்படி கீபோர்டில் டச் பண்ணுறோம் இல்லையா, இப்போ எஸ்ன்னு வருது, எனக்கு எஸ் வேணாம் ஜி வேணும்னா அப்படியே கையை எடுத்துக்கிட்டே வந்து ஜியில் வச்சு கை எடுக்கணும் இல்லையா, அதே மாதிரி அந்த மெனுவும் அப்படி உருவாயிடும். இப்போ நீங்கள் கையை வைக்கிறீங்க, ஒரு கேன்சல்னு சொல்லுது, கேன்சல் எனக்கு வேணாம், காப்பி லாஸ்ட் அக்கரன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த காப்பி லாஸ்ட் அக்கரன்ஸ் எங்கே இருக்குன்னு நீங்கள் தேடி போய் வச்சு கை எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆகிடும். சரியா? அது நமக்கு ஒரு சிலவங்களுக்கு அது எளிமையாக இருந்தால் நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். சரியா? நான் என்ன எதுக்காக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன், வேணுங்கிறவங்க அப்படி பயன்படுத்திக்கலாம். ஜெஸ்டர்ஸ் ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம ஒரு விஷயத்துக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம ஜெஸ்டர்ஸ் செட் பண்ணிக்கலாம். சரியா? செலக்டர் என்னங்கிறது எனக்கு தெரியல. கீபோர்ட் ஷார்ட்கட்னா என்னன்னா இந்த கம்ப்யூட்டர் கீபோர்டு கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த கம்ப்யூட்டர் கீபோர்டில் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற கமாண்ட் எல்லாமே இதில் போட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். கஸ்டம் லேபிள்ஸில் போவோம். இம்போர்ட் கஸ்டம் லேபிள்ஸ். இப்போ இதில் வந்து என்னென்னா ஒரு சில இடத்துல போனீங்கன்னா அந்த அன்லேபிள் அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்கள் இதில் போய் செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பேரில் வேணும் அப்படிங்கிற லேபிளை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அன்லேபிள் சொல்கிற இடத்துல போய் நீங்கள் லோக்கல் கான்டெக்ட் மெனு கொடுத்தீங்கன்னா கிரியேட் லேபிள் இல்லை எடிட் லேபிள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லேபிளில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேரை டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. Navigate up. Talkback settings. Custom labels. List. Miscellaneous. Open Talkback at the Play Store. Current Talkback version. Miscellaneous. Open Talkback at the Play Store. Current Talkback version. Developer settings. Showing item Talkback tutorial. Showing items 14 to 20. Developer settings. Talkback tutorial. டாக்பேக் பற்றி நம்ம ஏதோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்கு தேவையில்லை, ஏன்னா எப்பயுமே நமக்கு
ஈஸியாக ஸ்வைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு செயல்படுத்திக்கலாம். Help and feedback. ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக். Privacy policy. ஓகே. Terms of service. இப்போ இதெல்லாம் முடிச்சு இப்போ கீபோர்ட் ஷார்ட்கட்டில் போய் பார்ப்போம். Privacy policy. Help and feedback. Talkback tutorial. Developer settings. Open talkback at the play. Miscellaneous. Custom labels. Keyboard shortcuts. Selector. Keyboard shortcuts. கீபோர்ட் ஷார்ட்கட் இதில் நம்ம கிளிக் பண்ணுவோம். Keyboard shortcuts. Navigate up. ஓகே. இதுதான் வந்து மெயினாக நம்ம இப்போ கம்ப்யூட்டர் கீபோர்டை செயல்படுத்தி ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம். சரியா? இப்போ நான் வந்து கமாண்டை மட்டும் பார்த்து சொல்லிடுறேன். அடுத்த ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இப்போ ஸ்வைப் பண்ணுறதுல எல்லா விஷயமே நம்ம பண்ணுவோம். அது எப்படி கம்ப்யூட்டர் கீபோர்டில் பண்ணுறதும் இப்போ மெயினாக நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ இதில் வந்து ஸ்வைப் பண்ணுறேன். Keyboard shortcuts. கீபோர்ட் ஷார்ட்கட் அப்படிங்கிற ஹெட்டிங் இருக்குது. Keymap 1 of 71. Enlist 71 items. Choose a keymap. Alt keymap 2 of 71. Showing items 1 to 10 of 71. சரி. இப்போ கீமேப் ஆல்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. சரியா? இந்த வந்து என்னென்னா மெயினாக வந்து இந்த கீபோர்டில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஆல்ட் அப்படிங்கிற பட்டனை ஹோல்டு பண்ணிட்டு நம்ம எந்த வேலை அதர் கீஸ் எல்லாமே பண்ணும்போது இந்த மொபைலுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நம்ம இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆல்ட் லெஃப்ட் ரைட் ஏரோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்வைப் நடக்கும். சரியா? அதுக்கு தான் இந்த ஆல்ட்டுங்கிற பட்டன் அதில் டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தேவையில்லை எனக்கு விண்டோஸ் பட்டன் செட் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசையாக இருந்தால் நீங்கள் போய் விண்டோஸ் பட்டன் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். ஆனால் டிஃபால்ட்டாகவே ஆல்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். சரியா? Choose modifier key Alt 3 of 71. சூஸ் மாடிஃபையர் கீ ஆல்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் போய் தான் நீங்கள் மாற்றணும். Reset the keymap 4 of 71. ரீசெட் தி கீமேப். Navigation actions 5 of 71. நேவிகேஷன் ஆக்ஷன்ஸ். இப்போ இதில் வந்து ஹெட்டிங் வந்து நேவிகேஷன் ஆக்ஷன்ஸ் இருக்கு. இல்லை நான் ஸ்வைப் பண்ணுறேன். Navigate the next item Alt plus arrow right 6 of 71. நேவிகேஷன் டு ரைட் அப்படிங்கிறது என்னது? Navigate the next item Alt plus arrow right 6 of 71. நேவிகேஷன் டு நெக்ஸ்ட் ஐட்டம் ஆல்ட் ப்ளஸ் ரைட் ஏரோ. Navigate the previous item Alt plus arrow left 7 of 71. நேவிகேட் டு ப்ரீவியஸ் ஐட்டம் ஆல்ட் ப்ளஸ் லெஃப்ட் ஏரோ. Navigate to above item Alt plus arrow up 8 of 71. மேலே போகணுமா ஆல்ட் ப்ளஸ் அப் ஏரோ. Navigate to below item Alt plus arrow down 9 of 71. ஆல்ட் ப்ளஸ் ஏரோ டவுன். Navigate to first item Alt plus control plus arrow left 10 of 71. நீங்கள் இந்த ஒரு இடத்துலயே ஃபர்ஸ்ட்டுக்கு போகணும். ஆல்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் ஏரோ. Navigate to below. Navigate to the first item Alt plus control plus arrow left 10 of 71. Navigate to last item Alt plus control plus arrow right 11 of 71. Showing item 10 to 19 of 71. லாஸ்ட் ஐட்டம் போகணுமா ஆல்ட் கண்ட்ரோல் ரைட் ஏரோ. சரிங்களா? இந்த மாதிரி விஷயத்த இப்போ எல்லாமே பார்த்துட்டோம். சரி, ஓகே. இது ப்ராக்டிக்கலாகவே இப்போ கீபோர்டை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்போ நான் செல்லை வச்சுட்டேன். இந்த கீபோர்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு கனெக்டர் கண்டிப்பாக நமக்கு தேவை. சரியா? அந்த கனெக்டர் வந்து நீங்கள் கடையில் வாங்கிட்டீங்கன்னா நல்லது. நான் இப்போ வந்து அந்த கனெக்டர் இங்கே வச்சுருக்கேன். சரியா? இப்போ நான் அந்த கம்ப்யூட்டர் கீபோர்டை கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிட்டு என்னங்கிறத பண்ணுவோம். சரிங்களா? Navigate to first item Alt plus control plus arrow left 10 of 71. Showing items 1 to 10 of 71. இப்போ இந்த கீபோர்டை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். கனெக்ட் பண்ணி கனெக்டரை வந்து மாட்டிகிட்டு இருக்கேன். கம்ப்யூட்டர் கீபோர்டில் கனெக்ட் பண்ணி செல்லை தூக்கி தனியாக வச்சாச்சு. ஓகேங்களா? Configure physical keyboard. Tap to select language and layout. Keyboard shortcuts. Navigate up. Keyboard shortcuts. Navigate up. Showing items 1 to 10 of 71. ஓகே. கன்ஃபிகர் ஃபிசிக்கல் கீபோர்ட் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் Configure physical keyboard. Tap to select language and layout. Keyboard shortcuts. Navigate up. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணலாம் ஈஸியாக இப்போ நான் கம்ப்யூட்டரில் ஆல்ட் ரைட் ஏரோ கொடுக்குறேன். என்ன வருதுன்னு கவனிங்க. Keyboard shortcuts. கீபோர்ட் ஷார்ட்கட் லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணிட்டேன். Keymap 1 of 71. Enlist 71 items. ஆல்ட் லெஃப்ட் ஏரோ கொடுத்துட்டே இருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக ரைட் ஏரோ கொடுக்குறேன். சாரி. Choose a keymap. Default keymap. 2 of. Choose modifier key Alt. Reset the keymap 4 of 71. Navigation actions 5 of 71. Navigate the next item Alt plus arrow right 6 of 71. இப்போ நான் வந்து ஸ்வைப் பண்ணவே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நம்ம கீபோர்ட்லேயே ஆல்ட் லெஃப்ட் ஏரோ கொடுத்தா என்ன வருதுன்னு கவனிங்க. Navigation actions 5 of 71. Reset the keymap 4 of 71. அப்படியே 5-4 மேலே போயிட்டே இருக்கு. அதே ரைட் ஏரோ கொடுக்குறேன். Navigation actions 5 of 71. Navigate the next item Alt plus arrow right 6. Navigate the previous item Alt plus arrow left 7 of 71. சரி, ஓகே. இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து நான் ஒரே ஒரு பேக் வரணும். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா Talkback settings. Navigate up. Talkback settings. நேவிகேட் அப் ஆட்டோமேட்டிக்காக ஒரே ஒரு பேக் நம்ம பட்டனை போய் கிளிக் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக அங்கே பேக் பட்டன் வந்துடும். சரியா? இப்போ நான் ஆல்ட் லெஃப்ட் ஏரோ கொடுத்து என்ன மெனு இருக்குன்னு பார்க்குறேன். ரைட் ஏரோ கொடுத்து Talkback settings. Version 8.2.0.3. Speech. Enlist. Text to speech. Settings. Verbosity.
Use proximity sensor. Proximity sensor does not control speech. Off. ஓகே. இந்த மாரி ஒவ்வொரு மெனுமே நம்ப பார்த்துக்கலாம். சரி ரைட் ஓகே. இப்போ மெனுலாம் பார்த்தாச்சு. நம்ம ஹோம் ஸ்க்ரீன் போணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கும் கமாண்ட் வச்சிருக்காங்க. ஹோம்க்கு வந்து நம்ம எப்பயுமே ஹெச் குடுப்போம் இல்லையா? ஆல்ட் கண்ட்ரோல் ஹெச் குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஹோம் ஸ்க்ரீன் போயிரலாம். சரியா? ஆல்ட் கண்ட்ரோல் ஹெச் குடுக்குறேன். Home screen 2 of 3. Wiki Pro FTP server. Moto app launcher. Moto app launcher. ஓகே. ஹோம் ஸ்க்ரீன் 2 ஆஃப் 3 போயிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் ஆட்டோமேட்டிக்கா ஹோம் ஸ்க்ரீன் போயிட்டேனா இல்லையா? இப்போ இதிலே வந்து நானு ஒவ்வொரு ஐகானா பார்க்கணும். Money. Wiki Pro FTP server. ஓகே. ஃபர்ஸ்ட் வைஃபை ப்ரோ எஃப்டிபி சர்வர். Money. மணி. ஆல்ட் ரைட் ஏரோ குடுத்துக்கிட்டே இருக்கேன். Geosound. Hotstar. Geosound. Apps list. Home. Messages. எல்லாமே இப்போ ஆட்டோமேட்டிக்கா Hanup. ஒவ்வொரு ஐகானா நேவிகேட் ஆயிட்டே இருக்கு. சரி ஓகே. இதுலயே நான் அந்த பேஜ்லயே எனக்கு ஃபர்ஸ்ட் ஐட்டத்துக்கு போணும். பார்த்தோம் இல்லையா? ஆல்ட் கண்ட்ரோல் லெஃப்ட் ஏரோ குடுத்து பார்ப்போம். Speed. சாரி. Google Pay. லாஸ்ட் ஐட்டம் ஆல்ட் கண்ட்ரோல் ரைட் ஏரோ குடுத்தேன்னா, எனக்கு டக்குன்னு லாஸ்ட் ஐட்டம் வந்துருச்சு. ஆல்ட் கண்ட்ரோல் லெஃப்ட் ஏரோ குடுப்போம். Speed. ஸ்பீக் வந்து ஹோம் ஸ்க்ரீன் 2ல இல்லாம 3ல போயிடுச்சு. அத மட்டும் மாத்திக்குவோம். Search apps. Drive. Speed. Configure physical key speed. Airtel. Configure. Play Store. Configure physical keyboard. Tap to select. Canara Bank app. ஓகே. ஆல்ட் கண்ட்ரோல் லெஃப்ட் ஏரோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் கனரா பேங்க் இருந்துச்சு. அடுத்தது ஆல்ட் கண்ட்ரோல் ரைட் ஏரோ குடுத்தோம்னா, Google Pay. லாஸ்ட் ஐட்டம் போயிடுச்சு. இப்போ ஆல்ட் லெஃப்ட் ஏரோ குடுத்தோமா, Settings. Hanup. Messages. ஓகே. எல்லாமே வந்துருச்சு. சரி ரைட் ஓகே. எனக்கு இந்த பேக் பட்டன், ஹோம் பட்டன், ஓவர்வியூ பட்டன் அங்க போணுமே நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. இதுல வந்து நம்ம ஸ்க்ரீன பொறுத்தளவு 3 விண்டோவா பிரிக்கலாம். அதாவது மேல வந்து நோட்டிஃபிகேஷன் விண்டோ, அடுத்தது மெயின் விண்டோ, அடுத்தது கீழ அந்த 3 நேவிகேஷன் பட்டன் சொல்லுவோம். சரிங்களா? இப்போ வர மொபைல்லலாம் அந்த 3 நேவிகேஷன் பட்டனே இல்லாம இருக்கு. நம்ம வேணும்னா உள்ள போய் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ட் கண்ட்ரோல் டவுன் ஏரோ குடுக்குறேன். என்ன வருதுன்னு கவனிங்க. Back. பேக் பட்டன் வந்துச்சா? நான் இப்போ ஆல்ட் லெஃப்ட் ஏரோ குடுக்குறேன். Home. ஹோம், Overview. ஓவர்வியூ Home. Back. இந்த மாரி வந்தாச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒண்ணும் இல்ல ஆல்ட் கண்ட்ரோல் அப் ஏரோ குடுக்குறேன். ஹோம் ஸ்க்ரீன் வந்துரும். Hanup. வந்துருச்சு. Home. Moto. ஓகே. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். டாக் பேக் பேசல. Camera. Camera. ஒரு நிமிஷம். டாக் பேக் பேசல. Voice. ஓகே, ஓகே. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். இந்த டாக் பேக் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவோம். Wiki Pro FTP server. Money. ஓகே. Geosound.
சரி. இதே வந்து ஹோம் ஸ்க்ரீனுக்கு ஆல்ட் கண்ட்ரோல் ஹெச் குடுத்தோம்னா வரும். ஓகேங்களா? இப்ப இதே நோட்டிஃபிகேஷன் நான் போணும் அப்டின்னா, ஆல்ட் கண்ட்ரோல் என் குடுப்போம். நோட்டிஃபிகேஷன் விண்டோ வந்துரும். ஓகேவா? பேச மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. Off Wi-Fi. Home. Back. ஃபோனே பேசலப்பா. சரி. இப்ப இது பேசிக்கா நம்ம சொல்லுவோம். இப்ப இது ஃபோன் என்னன்னு தெரியல பேசல. இப்ப இந்த கீபோர்ட்ல நம்ம கனெக்ட் பண்ணி ஆல்ட் கண்ட்ரோல் டவுன் ஏரோ சாரி ஆல்ட் கண்ட்ரோல் என் குடுத்தோம்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த நோட்டிஃபிகேஷன் விண்டோல நம்ம ஒவ்வொன்றா எப்பயும் ஸ்வைப் பண்ணது ஆல்ட், ரைட் ஏரோ, லெஃப்ட் ஏரோ இத குடுத்தோம்னா கண்டிப்பா ஒவ்வொரு ஐகானா வரும். நம்ம ஈஸியா போய்க்கலாம். அதே நேரத்தில நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்றது? என்டர் குடுத்தா நம்ம ஆக்டிவேட் ஆயிடுமா அப்படின்னா, அப்படி குடுக்கக்கூடாது. இருந்தாலும் என்டர் குடுத்தாலும் ஆக்டிவேட் ஆகும். ஆல்ட் என்டர் குடுத்தோம்னா கண்டிப்பா நமக்கு டக்குனு ஆக்டிவேட் ஆயிடும். ஓகேவா? இதுதான் வந்து மெயினா ஆல்ட் என்டர் குடுத்தோம்னா ஆக்டிவேட் ஆகும். அதே மாரி நமக்கு லாங் கிளிக் பண்ணோம்னா ஒரு மெனு வரும் இல்லையா? அந்த லாங் கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, ஒண்ணும் இல்ல. ஒரு கான்டெக்ஸ்ட் மெனு மாரி ஓப்பன் ஆகும். அந்த லாங் கிளிக் எப்படி பண்றதுன்னா, ஒண்ணும் இல்ல. ஆல்ட் என்டர் டபுள் டைம் குடுத்து ஹோல்ட் பண்ணீங்கன்னா, நமக்கு டக்குனு அந்த மெனு ஓப்பன் ஆகும். சரியா? இதுதான் வந்து ஆல்ட் என்டர் குடுத்தோம்னா வரும். அதே நேரத்தில ஓவர் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோம் இல்லையா? ஆல்ட் கண்ட்ரோல் என் ஹோம் ஸ்க்ரீனுக்கு ஆல்ட் கண்ட்ரோல் ஹெச் குடுக்கணும். அதே மாரி ரீசென்ட் ஃபைல் அதாவது Back ஓவர் tab. வியூ Checking கிளிக் for new பண்ணி messages. ரீசென்ட் ஃபைல் அப்படி கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எல்லாமே ஓப்பன் ஆகும் இல்லையா? அதே மாரி அதுக்கு ஆல்ட் கண்ட்ரோல் ஆர் குடுத்தோம்னா நமக்கு ரீசென்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். அதில போய் நீங்க ஒவ்வொன்னா பார்த்து எது வேணுமோ இல்ல கிளியர் ஆல் எல்லாமே குடுத்துக்கலாம். இதான் வந்து நம்ம மெயினா பண்ணுவோம். இதுல வந்து நம்ம கீபோர்ட்ல லோக்கல் கான்டெக்ஸ்ட் மெனு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அந்த குளோபல் கான்டெக்ஸ்ட் மெனு, லோக்கல் கான்டெக்ஸ்ட் மெனு இது எப்படி நான் வர வைக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, ஒண்ணும் இல்ல. இப்ப எங்க இருந்தாலுமே இப்போ ஒரு மெசேஜ படிக்கிறீங்க. அந்த மெசேஜ நான் டக்குன்னு காப்பி பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா குளோபல் கான்டெக்ஸ்ட் மெனு வந்துரும். அதில நீங்க ஒவ்வொன்னா ஸ்வைப் பண்ணி காப்பி ஃப்ரம் லாஸ்ட் அக்கரன்ஸ் அப்படின்னு சொல்லி என்டர் குடுத்தீங்கன்னா, ஆல்ட் என்டர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு காப்பி ஆயிடும். நீங்க அதுக்கப்புறம் மெயில்ல போய் நம்ம ஈஸியா பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? இது நம்ம மெயினா பண்ணலாம். லோக்கல் கான்டெக்ஸ்ட் மெனு நான் எப்படி வர வைக்கிறது? அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணும் இல்ல. ஆல்ட் ஷிஃப்ட் ஸ்பேஸ் குடுத்தோம்னா வரும். சரியா? ஆல்ட் ஷிஃப்ட் Overview. ஸ்பேஸ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு டக்குனு உங்களுக்கு குளோபல் கான்டெக்ஸ்ட் மெனு வந்துரும். ஓகேவா? இது வந்து நம்ம குளோபல் கான்டெக்ஸ்ட் மெனு வச்சு செயல்படுத்திக்கலாம். இது வந்து மெயினா வந்து நம்ம இது பண்ண முடியும். Your physical keyboard. Tap to select language and layout. இப்ப நான் குடுக்குற ஆல்ட் ஸ்பேஸ் குடுத்து பார்ப்போம். Lower global context menu. சாரி ஆல்ட் ஸ்பேஸ் குடுத்தா தான் குளோபல் கான்டெக்ஸ்ட் மெனு வருது. அதில நான் ஆல்ட் ரைட் ஏரோ குடுக்குறேன். படிக்க மாட்டேங்குது. ஓகே. சரி இது வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு க்ளோஸ் பண்றதுக்கு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் குடுப்போம். க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாரி நம்ம குடுத்துக்கலாம். இதே வந்து எனக்கு லோக்கல் கான்டெக்ஸ்ட் மெனு வரணும் அப்படின்னா, ஆல்ட் ஷிஃப்ட் ஸ்பேஸ் லோக்கல் கான்டெக்ஸ்ட் மெனு வந்துரும். சரியா? இதில நம்ம வேணுங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? Home screen 2 of 3. ஓகே. இந்த மாரி நம்ம எல்லாமே செயல்படுத்திக்கலாம். அதே மாரி இப்போ WhatsAppக்குள்ள போறோம். நம்ம டைப் பண்றோம். எல்லாமே பண்ணும்போது, ஈஸியா நம்ம WhatsApp அப்படிங்கிற விஷயத்துல போய் நம்ம கிளிக் பண்ணோம்னா, அதே மாரி வரும். ஒவ்வொரு கான்டாக்ட்டா போய் நம்ம வேணுங்கிறத கீபோர்ட்ல எளிமையா நம்ம டைப் பண்ணி எல்லாமே சென்ட் பண்ணலாம். ஓகேவா? இதுக்காக தான் நம்ம கீபோர்ட நம்ம செயல்படுத்துறோம். ஓகேவா? இது நம்ம ஈஸியா பயன்படுத்த முடியும். ஒரு நிமிஷம் இருங்க.
ஸ்க்ரீன் தெரியலையா? இப்ப தெரியுதா? Brighten screen. சரி, ரீஸ்டார்ட் பண்ணி சரி. இப்போதைக்கு வந்து இந்த கீபோர்டில் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செயல்படுத்த முடியும். சரிங்களா? வேற வந்து நம்ம டாக் பேக்கை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். சரிங்களா? Speech mode talk. Padding on number 200. இப்போ இதுதான் வந்து நம்ம டாக் பேக்கில் கீபேடில் போட்டு நம்ம செயல்படுத்த நம்ம பண்ண முடியும். இதில் இது வரைக்கும் ஏதாவது நம்ம கீபோர்டு வரைக்கும் தான் இன்றைக்கி பார்க்குறதா இருக்கும். இனி வரும் காலங்களில் நம்ம குறிப்பிட்ட ஆப்பை பற்றி ஏதாவது கேட்குற மாதிரி இருந்தால் நம்ம செயல்படுத்தலாம். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. மற்றபடி அதே மாதிரி சஜஷனும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஏதாவது மொபைலில் பற்றி என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த மொபைல் அப்படிங்கிறத வச்சு என்னென்ன குறிப்பிட்ட ஆப்பை பற்றி எடுக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுறோம். ஓகேங்களா? Enter pin to enable fingerprint. Enter. Phone is back. Voice assist. Unlock. இப்போ யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்களா பாரு. Enter pin to enable fingerprint. 7, 4, 5, 6, 6, 5, 2. Enter. Home screen 1 of 3. Device unlocked. Canaro. Please search. Google search. Email. Zomato. Ayakero Jai Happy 3 period backhand index point in right. Email. Zomato. Ayakero Jai Happy 3 period backhand index point to be off. PowerPoint slide show online training. ஹலோ ஹலோ பவுலின் மேம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ கேக்குதுங்களா? கேக்குதுங்க மேடம். சார் வணக்கம் சார். ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸ். இந்த கீபோர்டு என்னன்னு சார் கேட்கணும்? இந்த நம்ம சார்ஜர் போடுற ஒயரே சொருகணுமா இல்ல வேற கடையில எப்படி போய் கேட்கணும்ன்றத சொல்லுங்க சார். இல்லை மேடம், அதாவது யூஎஸ்பி பென்ட்ரைவ் ஓடிஜி கேபிள்னு கேட்டிங்கன்னா தருவாங்க மேடம். சரிங்களா? ஓடிஜியாங்க சார். ஓடிஜி கேபிள் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம மொபைல் வந்து இப்போதைக்கு பேசிக்காக இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் தான் இப்போ கிளாஸ் எடுத்தோம். சரிங்களா? இது வந்து கீபோர்டு மட்டும் சொல்லி தருது. நெக்ஸ்ட் என்ன ஆப் வேணுமோ அதை வந்து பார்த்து எப்படி கனெக்ட் பண்ணி எடுக்கிறதுங்கிறது பார்த்துருவோம். அப்போ ஓடிஜி வேற, நம்ம சார்ஜர் ஒயர் வேற, அப்படிதானங்க சார்? அதை வச்சு கனெக்ட் டேட்டா கேபிள் தான் சொல்றது. நீங்க வந்து ஓடிஜி கேட்டீங்கன்னா கண்டிப்பா தருவாங்க. அதை வாங்கி நீங்க கீபோர்ட்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். நல்லது மேடம். நன்றிங்க. சரி. சம்சுதனே, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. சார் ஆக்சுவலா இப்போ வந்து ஒரு நிமிஷம் சார், இந்த கீபோர்டு இப்போ ஜிபோர்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? ஆமா ஜிபோர்டு. இப்போ ஆக்சுவலா நீங்க மொபைல்ல என்ன போர்டு இப்போ யூஸ் பண்ணி டெமோ காட்டுனீங்க சார்? இல்ல நான் இப்போ யூஸ் பண்ணது வந்து நம்ம கம்ப்யூட்டர் கீபோர்டு. அது கம்ப்யூட்டர் கீபோர்டு அது தெரியும் சார். அதுக்கு முன்னாடி மொபைல்ல கீபோர்டு வந்து எப்படி வச்சு டெமோ காட்டுனீங்கன்னு கேக்குறேன். இல்ல கீபோர்டு கம்ப்யூட்டர்ல கீபோர்டே நம்ம செயல்படுத்தல. வெறும் கம்ப்யூட்டர் கீபோர்டை மாட்டினோன்னா பிசிக்கல் கீபோர்டு வந்துச்சு. அதை வச்சே நம்ம ஆல்ட் ரைட்டரோ லெஃப்டரோ கொடுத்து அப்படி செயல்படுத்தி காமிச்சேன். ஓகே சார். இப்போ எனக்கு டவுட் என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம், நெட்வொர்க் இஷ்யூ அதிகமா இருக்கு, அதனால பேசுறது கேட்க மாட்டேங்குது. இப்ப என்ன அப்படின்னா, இப்ப இந்த ஜி போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் வந்து சில அப்டேட் வந்து டபுள் டேப் தான் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கா சார்? இல்ல அது வந்து நம்ம இப்ப இந்த கீபோர்டு நம்ம ஏதாவது வேற ஏதாவது மாத்தினாதான். இப்ப ஜி போர்டு முதல்ல வந்து இந்த பிளைண்டுக்கு வந்து அக்சசிபிலிட்டி கீபோர்டுன்னு ஒரு கீபோர்ட்லாம் வச்சிருந்தாங்க. அது மாட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கு. அது போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு. மற்றபடி வந்து
இண்டிக் கீபோர்டு இதெல்லாம் போட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் தெரியும். ஏன்னா அந்த பேக் பட்டன், இந்த டெலிட் பட்டன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டபுள் டச் பண்ற மாதிரி வச்சுட்டாங்க. அதுதான் மெயினா விஷயமா இருக்கு. ஆமாமா. ஓகே சார். அதான் பார்க்கணும். சரி, ஓகே சார். அவ்வளவுதான் சார். சரி, ஓகே, தேங்க்யூ சார். பத்மா மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ, நான் அன்மியூட் பண்ணல. பத்மா மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சரி, நெக்ஸ்ட் யாராவது கொடுங்க. வினோ அப்படின்னு நேம் இருக்கு, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ, சரி, அடுத்து போஸ். அடுத்தது வரதராஜன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வரதராஜன் சார். வரதராஜன் அவர்தானே? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்ல மோகன், இப்ப அந்த நம்ம கீபோர்ட்ல NVIDIA யூஸ் பண்ண கம்ப்யூட்டர்ல இருந்து மொபைலுக்கு அப்படி இல்ல சார், கம்ப்யூட்டருக்கு இல்ல, நான் டைரக்டா மொபைலுக்கே டைரக்டா கீபோர்டை கனெக்ட் பண்ணிட்டேன் சார் இப்ப. அப்படியா? அப்ப மொபைல் கீபோர்ட்ல நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே அடிக்கிறது இல்லையா? இல்ல சார், இப்ப மொபைல்ல வந்து நம்ம கீபோர்ட்ல போய் டைப் பண்றோம் இல்லையா, அதுக்கு பதிலாக என்னன்னா நம்ம கம்ப்யூட்டர் கீபோர்டையே நீங்க மொபைல்ல கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு சின்ன கேபிள் விற்கிது, அதை வாங்கி மாட்டிட்டீங்கன்னா நீங்க நிறைய விஷயங்கள் நம்ம கம்ப்யூட்டர் கீபோர்ட்ல செயல்படுத்தி நீங்க டைப் பண்றதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் செயல்படுத்தலாம். அதை நீங்க வந்து பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து கீபோர்ட டைப் பண்றதாகட்டும் பல விஷயங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு தான் சார் இப்ப சொன்ன, வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு சின்ன ஒரு இல்ல, தமிழ்ல வந்து நம்ம கீபோர்டு அதுக்கு செட் பண்ணணும். இப்போதைக்கு இங்கிலீஷ் கரெக்டா வந்துரும். அந்த தமிழ் கீபோர்டு எப்படி செட் பண்ணி பாக்குறதுங்கறத பார்க்கணும் சார். மத்தபடி எல்லாம் பார்த்தா தெரியும். சரி சரி, அடுத்த தடவை கொஞ்சம் கிளாஸ் போடுறப்ப இந்த விஷயத்தையும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். கண்டிப்பா சார், கண்டிப்பா பண்ணிக்கலாம் சார். அதே போல இந்த வாட்ஸ்அப் பிளஸ் அதர் ஆப்ஸ் நமக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கிற ஆப்ஸை பத்தியும் கொஞ்சம் கிளாஸ் எடுத்தா நல்லா இருக்கும். சரிங்க சார், ஓகே சார், கண்டிப்பா சார். பெஸ்ட். சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். மகாலட்சுமி மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சொல்லுங்க மேடம். கேக்குது மேடம், சொல்லுங்க மேடம். சார் எனக்கு என்னன்னா, இப்ப நான் சாம்சங் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க சார். இப்ப நானு சரிங்க மேடம். அது கால் பேசிட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க சார், எமர்ஜிங் கால் அல்லது கேமராக்குள்ள போயிடுதுங்க சார். எப்படிங்க சார் இதை ஆஃப் பண்றது? எது மேடம்? இப்போ நம்ம கால் பேசிட்டு வைக்கிறோம் இல்லைங்க சார், என் கால் கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த பவர் கீ பட்டன் கொடுக்குறோம். கண்டிப்பா கண்டிப்பா கொடுத்தாங்க சார். உடனே எமர்ஜிங் கால்குள்ள போயிடுது, இல்லைன்னா கேமராக்குள்ள போயிடுதுங்க சார். அதுதாங்க சார். அது எப்படின்னு தெரியலீங்களா, என்னன்னு பார்த்தாதான் தெரியும் மேடம். நேர்ல பார்த்தாதான் என்னன்னு தெரிய முடியும். இல்ல செட்டிங்ஸ் ஏதாவது மாத்தி வச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஓகேங்க சார், ஓகேங்க சார். சரி மேடம், மத்தபடி இந்த நம்ம நேர்ல பார்த்தாதான் சொல்ல முடியும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ மேடம். சரண்யா மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சரண்யா மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ, மேடம் அன்மியூட் பண்ணிட்டீங்க, சொல்லுங்க மேடம். ஓகே சார், இப்போ இந்த ஜிபோர்டு நம்ம ஜிபோர்டோட இந்த கம்ப்யூட்டர் கீபோர்டு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது அக்சஸ்ஃபுல்லா இருக்குங்களாங்க சார்? அப்புறம் வந்துட்டு இந்த ஜிபோர்ட்ல வந்து லாங்குவேஜ் நம்ம ஸ்விட்ச் லாங்குவேஜ் மாத்திப்போம், மல்டி லாங்குவேஜ் வச்சு யூஸ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் எப்படி மாத்துறது, அதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்குங்களா?
மேடம் இது ஜிபோர்டுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை மேடம். சரிங்களா? ஜஸ்ட் நீங்க கம்ப்யூட்டர் கீபோர்டு கனெக்ட் இல்ல ஆக்சுவலா கம்ப்யூட்டர் கீபோர்டை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றோம். நான் என்ன கேட்க வரேன்னா, சரி அந்த மேடம். மாதிரி ஜிபோர்டுல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து நேவிகேட் பண்றதுக்கான கீஸ் வந்து அக்சசிபிளா இருக்குங்களான்னு அப்படி கேட்க வரேன். இப்ப நீங்க வந்து ஸ்வைப் ரைட்னா ஆல்ட் ரைட் லெஃப்ட் யாரோ சொன்னீங்க ஆமா இல்லையா? அந்த எஸ் மாதிரி மேம். மாத்துறதுக்கு நம்ம கீபோர்ட்ல அக்சஸ் கீஸ் இருக்கா அப்படின்னு கேட்க வரேன். இல்ல இல்ல மேடம். அந்த ஆண்ட்ராய்ட்லயே ஒரு கீபோர்ட்ல அந்த ஃபெசிலிட்டி எதுவுமே இருக்காது. சரிங்களா? ஓகே. அப்ப நம்ம நேவிகேட் பண்ற மாதிரி நேவிகேட் பண்ணி தான் மாத்தணும்ன்றீங்களா? ஆமா நேவிகேட் பண்ணி தான் பண்ணணும். ஆனா வந்து இப்ப நம்ம மொபைல்லயே ஒரு கீபோர்டு ஜஸ்ட் ஃபார் டைப்பிங் அது மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர மற்ற வேற எதுவுமே பண்ண முடியாது. இது நான் பிசிக்கல் கீபோர்டு மாட்டானா நீங்க மொபைல்ல என்னென்ன பண்றீங்களோ அத்தனையுமே பண்ண முடியும். பண்ணி கொஞ்சம் எளிமையா டைப் பண்றதாகட்டும் எல்லாமே பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்ப நான் இப்போ மொபைல் கொஞ்சம் பேசாம போயிடுச்சு. அதனாலதான் கொஞ்சம் இதாகிடுச்சு. இல்லைன்னா நம்ம டைப்பிங் ஏரியாவில் போய் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி காமிக்கலாம் தான் பார்த்தேன். டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டைப் பண்ணுறதாகட்டும் இல்லை எப்படி நம்ம மெசேஜ் அனுப்புறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறது எல்லாமே பண்ண முடியும். அது மாதிரி பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம். ஓகே ஓகே சார். இப்போ நம்ம வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஜஸ்ட் டபுள் டாப் அண்ட் லாங் பிரஸ் பண்ணி ஃபார்வர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் மேல எடுத்துட்டு போனா கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இதுல வந்து ஆல்ட் அப்பேரண்டா போக முடியுமா? போக முடியும் மேடம். கண்டிப்பா நம்ம என்ன பண்ணாலும் பண்ணலாம். அந்த மெசேஜ்ல போய் நீங்க ஆல்ட் என்டர் டபுள் டைம் கொடுத்தீங்கன்னா அங்க கிளிக் ஆயிடும். ஓகே. அது கீழே வந்து ஆல்ட் டவுன் ஏர் பண்ணீங்கன்னா அங்க கீழே அந்த வாய்ஸஸ் கீழே இருக்கு இல்லையா, அங்க வந்துரும். நீங்க காப்பி பேஸ்ட் ஃபார்வர்ட் என்னென்ன கொடுக்கணுமோ நீங்க எது வேணா கொடுத்துக்கலாம். கொடுத்து கிளிக் பண்ணி டக்குனு ஓகே ஓகே ஓகே. थैंक यू சார். ஓகே ஓகே மேடம். அப்துல் ரஹ்மான் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சொல்லுங்க அப்துல். இப்போ வந்து பாஸ்வேர்டு நம்ம டைப் பண்ணா சொல்லும்ல, ஆமா அது எப்படி செட் பண்றது? இல்ல பாஸ்வேர்ட் அது உள்ள குளோபல் கான்டெக்ஸ்ட் ஸ்பீக் பாஸ்வேர்ட் ஆன் பண்ணீங்கனாலே போதும், ஈஸியா சொல்லிரும். ரொம்ப பக்கத்துல ஸ்பீக்கர் அது வேணா பண்ண. ஓகே சார். ஓகே ஓகே. இளைய செல்வம் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இளைய செல்வம் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ. இல்ல என்ன அன்மியூட் பண்ணல. சரி சரி சரி. நெக்ஸ்ட் இனியா மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இனியா மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். மேடம் சொல்லுங்க மேடம். நீங்க பிசிக்கல் கீபோர்ட்ல ஜாயின் பண்ணனும்னு சொன்னீங்கல்ல, அது வந்து கம்ப்யூட்டரோட கனெக்டடா இருக்கணுமா சார்? இல்ல இல்ல வேண்டியதே இல்ல. சும்மா நீங்க மொபைல்ல இருந்து தனியா கீபோர்டு யூஎஸ்பி இருக்கு இல்லையா, கனெக்ட் பண்றது அதை மட்டும் கனெக்ட் பண்ணா போதும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. நன்றி சார். அது கனெக்ட் பண்ணீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா. நன்றி சார். ஓகே தேங்க் யூ தேங்க் யூ. அப்துல் ரஹ்மான் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் இப்போ இன்னொரு டவுட். இப்போ இந்த கீபோர்டு நம்ம எக்ஸ்டர்னல் கீபோர்டு வச்சு நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? ஆமா ஆமா. இந்த எக்ஸ்டர்னல் கீபோர்டு வச்சு நம்ம கேம்ஸ் ப்ளே பண்ண முடியுமா? நம்ம பிளைண்ட் விளையாடுற கேம்ஸ் விளையாடலாம் கண்டிப்பா. நம்ம ஸ்வைப் பண்ணி பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்வைப் பண்றது எல்லாமே இதுல கீபோர்ட்ல பண்ண முடியாது. அது வேணா பண்ணி நீங்க பண்ணலாம். இல்ல அதாவது இப்போ டாக் பேக்ல பாத்தீங்கன்னா கேம்ஸ் வந்து சப்போர்ட் ஆகாது, ஒரு சில கேம்ஸ் சப்போர்ட் ஆகாது. இல்ல அதுதான் சொல்றேன். டாக் பேக்னாலதான் இந்த கீபோர்டு சப்போர்ட்டா இருக்கு. சரியா? சைட்டட் இந்த மாதிரி வந்து கீபோர்டை மாட்டி ஆல்ட் லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோலாம் கொடுத்து பயன்படுத்த முடியாது அவங்க. சரியா? அவங்க வந்து மவுஸ் வச்சு தான் பயன்படுத்த முடியும். அதனால வந்து நமக்காக தான் இந்த கீபோர்டுக்கு இவ்வளவு கமாண்ட் கொடுத்துருக்காங்களே தவிர
அவங்களுக்கு கமாண்ட் கிடையாது. அதனால வந்து கீபோர்டு வந்து நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்றது டாக் பேக்ல என்னென்ன பண்ண முடியுமோ அதை நம்ம போட்டு செயல்படுத்தலாமே தவிர கேம்ஸ் அந்த அளவுக்கு விளையாட முடியுமா என்னன்னு தெரியல. நம்ம பிரெயின் விளையாடுற கேம் விளையாடலாம். நம்ம டச் பண்ணி ஸ்வைப் பண்ணி விளையாடுறாங்கல்ல, அது வேணா பண்ண முடியும். மற்றபடி விளையாட முடியும் கஷ்டம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே. சார் அவ்வளோதான் சார். சரி, ரைட், ஓகே. இன்னைக்கு கலந்துக்கிட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்னைக்கு இந்த மொபைல் கிளாஸ் வந்து பேசிக்கா நம்ம இந்த ஒரே ஒரு ஹேண்ட் ரைஸ். ஓகே ஓகே. இளைய செல்வம் சார், நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ சார். சொல்லுங்க பிரதர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். சொல்லுங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும், சொல்லுங்க சார். இப்போ எனக்கு ஒரு டவுட். இப்போ நம்ம கீபோர்டு யூஸ் பண்றோம்ல சார் கம்ப்யூட்டர்ல, சாரி மொபைல்ல கனெக்ட் பண்ணி. சரி, ஓகே. அப்படி யூஸ் பண்ணும்போது இப்போ வாட்ஸ்அப்ல எல்லாம் எடிட் பாக்ஸ்லாம் இருக்கும்ல நார்மலா? ஆமா, எடிட் பாக்ஸ் இருக்கும். அதுல டைப் பண்ணும்போது இப்போ நம்ம அடுத்த லைனுக்கு போனோம்னா என்டர் கொடுப்போம் நார்மலா மொபைல் யூஸ் பண்ணும்போது. சரி. இப்போ கீபோர்ட்ல கம்ப்யூட்டர் மொபைல் கீபோர்ட் கனெக்ட் பண்ணும்போது எப்படி என்ன பண்றது சார் அது? அதே என்டர் கொடுத்தீங்கன்னா கீழ எப்பயுமே நம்ம டைப் பண்ணோம் இல்லையா, வேர்ட் டாக்குமெண்ட்ல இதெல்லாம் நோட் பேட்ல டைப் பண்றோம் இல்லையா, வேர்ட் டாக்குமெண்ட் மாதிரியே அதே மாதிரி தான் நீங்க டைப் பண்ணி என்டர் கொடுத்தா கீழே போகும், எல்லாமே பண்ணுவோம். நம்ம யூஸ் பண்ணும்போது மட்டும் அந்த ஸ்வைப் பண்றதுக்கு ஆல்ட் லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ கொடுத்தோம்னா அடுத்த பட்டனுக்கு போயிடும். அட்டாச் பட்டன், சென்ட் பட்டனுக்கு போயிடும். நீங்க அதுல ஆல்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா சென்ட் ஆயிடும். அப்படிதான் பண்ண முடியும். அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே சார். அப்படி தேங்க் யூ பண்ணலாம். சார். ஓகே பிரதர். ஓகே, தேங்க் யூ சார். சரி. சார் அவ்வளோதான். ஓகே. இன்று கலந்துக்கிட்ட அனைவருக்கும் நன்றி. மேலும் அடுத்த கிளாஸ் வந்து நம்ம இன்டர்நெட் அது சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் போடலான்ட்டு இருக்கோம். அது எப்போங்கிறத கூடிய விரைவில் அறிவிக்கிறோம். அது போக பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் இப்போ வந்து பேசிக்காக வந்து நம்ம இன்னைக்கு ஒரு ட்ரையல் மாதிரி தான் பண்ணோம். நெக்ஸ்ட் வெர்ஷனில் என்ன ஆப் முக்கியமாக தேவையோ அந்த விஷயத்தை வந்து நம்ம கிளாஸ் எடுக்கிறதா இருக்கும். கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மிக்க நன்றி. நம்ம அடுத்த கிளாஸில் சந்திப்போம். Meeting controls roll mute. Mute currently unmuted. Alt 2. End meeting. End meeting. Cancel button. End meeting.